மாஃபியா சீரிஸ் எபிசோட் 10ல பார்ட் 2க்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம டனையோட ஆட்கள் எல்லாருமேவும் நம்ம செரியை இழுத்துட்டு வந்து நம்ம டனை கிட்ட போட நம்ம செரி இருந்துட்டு என்னை விட்டுடு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து டனை கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கு டனை இருந்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல, உன்னை நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டனைக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு நம்ம செரியோட முடிய பிடிச்சி இழுத்து அவன் பாட்டுக்கு ஆட்டுன்ட்டு ஆட்டிக்கிட்டேவும் நீ ஏன்னா அவனை அவ்வளோவா லவ் பண்ணிட்டு இருக்க, அதனால தானே உன்னோட பிரதர் ஆனால் எனக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க. சரி ஓகே, நீ அவனை அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணனா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இந்த உலகத்தை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி டனை வந்து செரிகிட்ட சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி கோவமாக பேசிட்டு இருக்க இவனோட பாடி கார்டோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டனை கிட்ட அந்த மொபைலை கொடுக்க அவனும் அந்த மொபைலை வாங்கி பார்க்குறான். அதில் இருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம கிம்மும் கமல் அப்புறம் மற்ற சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே வில்லாக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து டேனியலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதே ஃபோட்டோவை தான் இப்போ டனைக்கும் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாயிட்டு அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்மளோட ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு நைட்டே அங்கே அனுப்புங்க, இதுக்கப்புறம் அவங்க யாரும் உயிரோட இருக்கக்கூடாது, அதை நானும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டனை வந்து அவனோட பாடி கிட்ட சொல்ல அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடான். அவன் போனதுக்கப்புறம் டனை பயங்கர கோவத்தில் நம்ம செரியோட முடிய மறுபடியும் பிடிச்சி இழுத்து நீ எனக்கு துரோகம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது எப்படி இருக்கு தெரியுமா, உன் கையால் நீயே பாய்சன் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டனை வந்து செரிகிட்ட சொல்ல நம்ம செரி இருந்துட்டு இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா உன்னை என்ன பண்ணுவாருன்ட்டு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி செரி லைட்டா நம்ம டனைய மிரட்ட நம்ம டனைய இருந்துட்டு ஓஹோ என்ன நினைச்சேன், நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் கிடையாது, உங்க அப்பா இங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் நீ உயிரோட இருப்பேன்ட்டு நீ நினைக்கிறியா, அப்படி இல்லைன்னா நான் தான் உன்னை உயிரோட வச்சிருப்பேன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து செரிய பிடிச்சி ஓவரா மிரட்டிட்டு இருக்கான். பாவம் பொண்ணுக்கு என்ன பண்றேன்ட்டு தெரியாம அவளும் திருன்ட்டு முழிச்சிட்டு இருக்கா. இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. செரியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. பாவம் பொண்ணு ரொம்பவே கஷ்டத்துல உட்காந்துருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டனையோட பாடி கார்டுலாம் வந்துட்டு நம்ம செரிகிட்ட மொபைலை நீட்டி இந்த மாதிரி கமலுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு அப்பனா என்னோட கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விடுறா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவன் கிட்ட கேட்க அவ இருந்துட்டு அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமே இல்லை, நான் வந்து கால் பண்றேன், நீ வந்து பேசினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல சரி இருந்துட்டு அப்பனா முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் ஓவரா திமிரா பேச பதிலுக்கு அவன் பொல்லிருன்ட்டு ஒண்ணு வச்சு இங்க பாரு நீ என்னோட நேரத்தை ரொம்பவே வீணாக்கிட்டு இருக்க, என்னோட பாஸ் எவ்வளவு கோவக்காரன்ட்டு உனக்கே நல்லா புரியல, ப்ளீஸ் ஒழுங்கு மரியாதையா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்ம செரிகிட்ட சொல்ல நம்ம செரி இருந்துட்டு அவனை முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கிம்மையும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மேட்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்ல படுத்திருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம கமல் வந்து பெட்ல அப்படியே லைட்டா சாஞ்சு படுத்திருக்க நம்ம கமலோட செஸ்ட்ல நம்ம கிம் வந்து அப்படியே படுத்திருக்கான். நம்ம கமல் வந்து அவனோட முதுகு அப்படியே தடவி கொடுத்துட்டு அவனை அப்படியே லைட்டா ஹக் பண்ற மாதிரி படுத்திருக்கான். உண்மையிலேயே இந்த போஸ்ட் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. நம்ம கமல் வந்து கிம் கிட்ட என்னாச்சு என்னமோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கே, என்ன விஷயம் கிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். இதை பார்த்தா நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம்மோட சின்ன பிடிச்சு லைட்டா கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வர நம்ம கிம் வந்து அவனை டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, நீ என்ன குடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னா நீ என்ன என்கிட்ட பொய்யா சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி லைட்டா அவனோட செஸ்ட்ல அடிக்க நம்ம கமல் இருந்துட்டு என்ன ஹர்ட் பண்றது உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ என்ன ரிவெஞ்ச் தானே எடுத்துட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பெட்ல அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம்க்கு ஓவர் ஷை ஆயிட்டு வாய மூடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து லைட்டா அவனை அடிக்கிற மாதிரி கையோங்க நம்ம கமல் வந்து அவன் கையை ஸ்டாப் பண்ணிட்டு அவனை ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணியிருக்கல்ல உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு நான் ஹாப்பி தான், நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமல் இருந்துட்டு இப்போ உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், ஆனா நீ இன்னும் எனக்கான பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் சடனா நம்ம கமலோட லிப்ஸ்ல கைய வச்சு வாய மூடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, இதை பத்தி எதுவும் என்கிட்ட இப்ப கேட்காத, ஏன்னா நான் இதை பத்தி இன்னும் ஃபீல் பண்ணவே கிடையாது, நீ இப்ப என்கிட்ட சொல்ல வர விஷயத்துல நீ ஷோரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ என்னோட லவ்வரா இருக்கல எனக்கு ரொம்பவே ஹாப்பின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல
நம்ம கிம் இருந்துட்டு, ஆனா நான் கொஞ்சம் வியர்டா இருக்கிற மாரி நீ நினைக்கிறியா என்ன? அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்குறான். அதுக்கு நீ இப்ப நம்மளோட செக்ஸ் ப்ரிஃபரன்ஸ பத்தி தானே பேசிட்டு இருக்க. நம்ம 2 பேருக்குமேவும் வயலன்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். இது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான். நம்ம இதுல ரொம்பவே ஹேப்பியா இருக்கும்போது, மத்ததெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நான் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் எனக்கு இப்பலாம் வர வர வயலன்ஸ் தான் ரொம்பவே புடிச்சிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட அவனோட ப்ரிஃபரன்ஸ் எதுன்ட்டு நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இதெல்லாமே கேட்டுட்டு, "கிம் நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு. இத பத்தி நீ கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சுக்க" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். அதுக்கு கிம் இருந்துட்டு, "ஆனா அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு உன் கூட இருக்கிறது தான் ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் அவங்கள பத்தி பேசிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க போல. இப்படி இவங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்க, சடனா ரூமுக்கு வெளியில சில சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கு. நம்ம கமல் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தவன் இந்த சவுண்ட் கேட்ட உடனேவும் அப்படியே லைட்டா கண் முழிச்சு பார்க்குறான். இந்த பக்கம் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோம் வந்து ஒரு ஆள் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம டனே வந்து ஆள் அனுப்பிச்சா இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க போல. நம்ம கோம் வந்து பயங்கர சூப்பரா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பசங்க ஒவ்வொருத்தரா உள்ள இறங்கி அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை உண்மையிலேயே செம சூப்பரா இருக்கு. மாஃபியா சீரிஸ்க்கான அந்த ஃபைட் வந்து இந்த எபிசோட்ல ரொம்பவே சூப்பரா குடுத்துருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு பசங்க சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க வெறும் 4 பேரு தான். அவங்க இருக்காங்க ஒரு 20 பேரு. ஆனா இந்த 4 பேர் அந்த 20 பேர சூப்பரா சமாளிச்சு அவங்க எல்லாரையுமேவும் மடக்கிடுறாங்க. இப்படி இவங்க சண்டையெல்லாம் போட்டு முடிக்க, நம்ம கமல் வந்து அவனோட பாத்டப் இதெல்லாமே போட்டுட்டு ரூம் டோர ஓப்பன் பண்ணி வெளிய வரான். வெளிய வரவும் நம்ம கோம் மத்த பசங்க எல்லாருமே இருக்க, நம்ம கமல் இருந்துட்டு கோம் கிட்ட, "என்னாச்சு? எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் இருந்துட்டு, "கொஞ்சம் ஆட்கள் வந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கு உள்ள வந்தாங்க. ஆனா நாங்க அவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டோம். இது எல்லாமேவும் அந்த டனையோட ஆட்களா தான் இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி கோம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "சரி ஓகே. இந்த விஷயம் கடுகளவு கூட கிம்க்கு தெரியவே கூடாது. இந்த குப்பை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு, நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கோம் கிட்டயும் மத்த சபார்டினேட் கிட்டயும் சொல்லிட்டு அவன் அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, நம்ம கோம் வந்து நம்ம கமல கூப்பிடுறான். கூப்ட்டுட்டு, "இந்த மாரி டேனியலோட சில அப்டேட்லாம் என்கிட்ட இருக்கு. அத பத்தி நான் இப்ப சொல்லவா? இல்ல நாளைக்கு காலையில சொல்லவா?" அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, "எதா இருந்தாலும் இப்பயே சொல்லி முடிச்சுரு. இத வந்து நாளைக்கு வரைக்கும்லாம் வைக்க வேணாம். எதா இருந்தாலும் இப்பயே சொல்லு" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம இருந்துட்டு அவனுக்கு கிடைச்ச அப்டேட் எல்லாத்தையுமேவும் நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்றான். இந்த மாரி டேனியல் வந்து கிம்மோட ப்ரொஃபைல் இதெல்லாமே செக் பண்றான். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுன்ட்டு எனக்கு சுத்தமா புரியல அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து ஒரு மாரி திங்க் பண்ணிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து கிம்ம எழுப்புறான். நம்ம கிம் பையன் லாஸ்ட் நைட் நடந்த கலவரம் எதுவும் தெரியாம பையன் அசதியில ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்க நம்ம கமல் வந்து கிம்ம எழுப்புறான். "கிம் எந்திரி சன்ரைஸ் பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம்ம எழுப்ப, நம்ம கிம் இருந்துட்டு, "இப்ப டைம் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு இவன் இருந்துட்டு, "இப்ப மணி 6 ஆயிருச்சு எந்திரி" அப்படிங்கிற மாரி சொல்ல, "எனக்கு இன்னும் தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு, "சரி ஓகே. உனக்கு தூக்கம் வந்தா நீ தாராளமா தூங்கு" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். கிம் இருந்துட்டு, "இல்ல, இல்ல பரவாயில்ல. வா நம்ம 2 பேரும் போய் சன்ரைஸ் வந்து பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அவன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம கிம்மும் சரி ஓகே எந்திரிக்கலான்னு பார்த்தா, நம்ம கமல் வந்து அவன அப்படியே அலைக்கா தூக்கிடுறான். இவன் இப்படி தூக்க நம்ம கிம் இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு கமல் இருந்துட்டு, "ஷூ அமைதியா இரு. நம்ம 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க போலாம்" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, அவன அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போய் அந்த பால்கனில நிக்க வைக்கிறான். அங்க நின்னு 2 பேருமே வியூஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு. அந்த மார்னிங் வியூஸே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அப்படியே சன்ரைஸ் வேற லைட்டா ஆயிட்டு இருக்கா. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிம்க்கு லைட்டா அப்படியே குளிர்ற மாரி இருக்கு போல. பையன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து அத நோட் பண்ணிட்டு கிம் கிட்ட, "என்னாச்சு உனக்கு குளிருதா? நான் போய் உனக்காண்டி பிளாங்கெட் இதெல்லாமே கொண்டு வரேன்" அப்படிங்கிற மாரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, அங்க இருந்து பிளாங்கெட் இதெல்லாமே எடுக்கலான்னு போனா, நம்ம கிம் வந்து கமலோட கைய புடிச்சு, "இல்ல, இல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு வார்மான ஒரு ஹக் கிடைச்சா அதுவே எனக்கு போதும்" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் பையன் ரொம்பவே ஹேப்பியா நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு.
பையன் ரொம்பவே சாஃப்ட்டா, ரொம்பவே கியூட்டா இந்த ஹக்கிங்லேயும் தெரியுது அவன் அவன் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கான்ட்டு. பையன் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீன் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 தாட்டி இந்த சீன மட்டும் ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த சீன் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எத்தன பேருக்கு இந்த சீன் வந்து புடிச்சிருந்துச்சு என்னன்ட்டு கீழ கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு இவங்க 2 பேர பார்க்கும்போதெல்லாம், ஒருவேளை இவங்க 2 பேரும் ரியல் கப்புலா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி நானும் நெறைய டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா, இவங்களோட அந்த கியூட்டஸ்ட் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்ட் கேட்டிருந்தாங்க, "அக்கா இவங்க 2 பேரும் ரியல் பேரா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் ரியல் பேரா இருந்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். எத்தன பேர் இவங்க 2 பேரும் ரியல் பேரா இருந்தா உங்களுக்கு ஹாப்பின்ட்டு கீழ வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கோமையும், கமலையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே வந்து நின்னு வியூஸ பாக்குற மாரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எத பத்தி பேசுறாங்கன்னா, லாஸ்ட் நைட் அந்த ஃபைட் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க 2 பேரும் அங்க நின்னு வியூஸ் பாக்குற மாரி தான் இருக்கும். அப்படிதான் இவங்க 2 பேரும் நெனச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம கமல் வந்து கோம் கிட்ட என்னாச்சு எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட கேட்க கோமா இருந்துட்டு ஆமா எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. டனையோட பப்க்கு நம்ம பசங்கள கொஞ்சம் பேர அனுப்பி வச்சிருக்கேன். அப்புறம் பேங்காக்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வந்து இங்க வராங்க. இங்க இருக்கிற பாடி எல்லாத்தையுமேவும் இங்க இருந்து பேக் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் கிம்க்கு எதுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கம்மல் இருந்துட்டு, "அப்படி ஒண்ணும் நீ தப்பு கணக்கு போட்டுறாத. இங்க பாரு மத்தவங்ககிட்டயும் சொல்லி வச்சுரு. நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் இருக்காத. இந்த விஷயம் கடுகளவு கூட நம்ம கிம்க்கு தெரியவே கூடாது." அப்படிங்கிற மாரி, நம்ம 2 பசங்களும் அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேருமே மூஞ்ச பார்க்காம தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வியூஸ ரசிக்கிற மாரி அங்க நின்னு பேசிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்து இவங்க 2 பேரும் நிக்கிற விதத்த வச்சே அவன் கண்டுபிடிச்சுட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. பசங்க அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நெனச்சுக்கிட்டு அங்க இருந்தேவும், "என்னாச்சு உங்க 2 பேரையும் பார்த்தா வியூஸ் பார்க்குற மாரியெல்லாம் தெரியலையே!" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து அங்கருந்து சத்தம் போட, நம்ம கோம் வந்து கிம் வரத பார்த்து பையன் அங்கருந்து நைஸா அங்கருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம கோம் இந்த காஸ்டியூம்ல பார்க்க செம்ம அழகா இருக்கான்ல! எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம கிம் வந்து கமல் கிட்ட, "என்னாச்சு? எத பத்தி நீங்க 2 பேரும் இவ்ளோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கமல் வந்து கிம் கிட்ட கேட்கறான். கிம் இருந்துட்டு, "சரி ஓகே. நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க. அப்படி ஃப்ரீயா இருந்தா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சம்திங் எக்ஸைட்டிங்கா பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, "சரி ஓகேவா பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி பையன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே பார்த்தா, நம்ம கிம் வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கமல் கையில ஒரு கீரை கட்ட குடுத்து, அவன வந்து கீரை எல்லாத்தையுமே கிளீன் பண்ண விட்டுட்டான் போல. நம்ம கமல் ரொம்பவே கடுப்பா அந்த கீரை கட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம கிம் இருந்துட்டு, "என்னடா இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது உனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். பையன் ரொம்ப கடுப்புல இருக்கான். இவன் வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி பேசிட்டு இருக்கான். பையனுக்கு கடுப்பாயிட்டு, "ஆமாமா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு. நான்லாம் சமைச்சே ரொம்ப வருஷம் ஆச்சுடா." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. நீ புடுங்குன வரைக்கும் போதும். அந்த கீரைய எங்க குடு." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் கிட்ட நம்ம கிம் கேட்க, நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி அந்த கீரை பிடுங்குன எல்லாத்தையுமே குடுக்க, இவனும் அந்த கீரை எல்லாத்தையுமே வாங்கி நம்ம முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி பொடி மாஸ் பண்ணி அந்த கீரையும் போட்டு வதக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி குக் பண்ணிட்டு இருக்க, நம்ம கமல் இருந்துட்டு கிம் அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். அதுக்கு கிம் இருந்துட்டு, "டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் குக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி மறுபடியும் அந்த கீரை எல்லாத்தையுமே புடுங்கிட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு குக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அவன் சமைச்ச எல்லாத்தையுமே பிளேட்ல அப்படியே மாத்தி வச்சுட்டு நம்ம கமல் கிட்ட, "சரி ஓகே இப்ப சொல்லு நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றா, "என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம கமல் நம்ம கிம்ம பார்த்து, "நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜாப்ல இருந்து நான் குவிட் பண்ணலான்ட்டு. எதுக்கு ஈவான் அலோவ் பண்ணாலும் சரி, அலோவ் பண்ணலாட்டி சரி, நான் இந்த ஜாப்ல இருந்து ரிட்டயர்ட் ஆக போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, இத கேட்டுட்டு கமல் என்னாச்சு இதுக்கு காரணம் நானா? அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்குறான். அதுக்கு கமல் இருந்துட்டு, "ஆமா இதுக்கு காரணம் நீதான். ஆனா நீ இத நினைச்செல்லாம் ஒண்ணும் வொரி பண்ணிக்காத. எனக்கு தெரியும் உனக்கு இன்னும் நிறையவே டைம் வேணும்ன்ட்டு. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து என்னைக்குமே மாறாது." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி ஆயிட்டு நம்ம கிம் வந்து கமலோட கைய பிடிச்சு,
ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். கமல் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவன்கிட்ட, ஆனா மத்த உன்னோட சபார்டினேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? நீ இந்த ஜாப்ப விட்டுட்டா அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, "இங்க பாரு நான் அந்த ஜாப் மட்டும் தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். மத்த ஜாப் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லைல்ல. அவங்க என் கூட தான் இருப்பாங்க. என் கூட மத்த ஜாப் எல்லாத்தையுமேவும் அவங்க என் கூட தான் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து விலகி போறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சான்ஸே கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறான். இவன் கேட்டுக்க நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட, "கிம் நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கவா?" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, "கேளு தாராளமா கேளு. நீ எது கேட்டாலும் நான் உனக்கான ஆன்சர் பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு, "உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அத என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா நீ என் கூட வந்து மூவ் ஆன் ஆகுறதுல உனக்கு விருப்பமா? அத வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுல நான் விருப்பமா இருக்கேன். என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாரி சட்டுலா ஒரே ஒரு பதில மட்டும் சொல்றான். இத கேட்டோனே நம்ம பையனுக்கு கடுப்பாயிட்டு, "என்ன அவ்வளோதானா? வேற எதுவும் சொல்றதுக்கு என்கிட்ட இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டு, "நீ என்கிட்ட ஒரு கொஸ்டின் தானே கேட்ட. நான் அந்த ஒரு கொஸ்டினுக்கான பதில் தான் சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல பார்த்து சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கா. நம்ம கமலுக்கு கடுப்பாக நம்ம கிம் இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. இப்ப நான் உனக்கான எல்லா ஆன்சரையுமேவும் நான் பண்றேன். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நெறைய வலிகள் மட்டும் தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமேவும் நீ மட்டும் தான் மறக்க வச்ச. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டான நெறைய மூமெண்ட்ட உன்னால மட்டும் தான் அது எனக்கு தர முடிஞ்சுச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து கிம்மோட கைய புடிச்சுட்டு, "அது எல்லாமேவும் குட் மெமரீஸா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு, "ஆமா. அது எல்லாமேவும் மோஸ்ட் ஆஃப் த குட் மெமரீஸ் மட்டும் தான். அது என்னோட லைஃப்ல இருந்து என்னைக்கவே அழியவே அழியாது." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஹேப்பியா அப்படியே ஃபீல் பண்றான். நம்ம கமலுக்கும் இதெல்லாம் கேட்க அவனுக்கும் ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஆனா நம்ம கிம் இருந்துட்டு, "ஆனா என்னோட ஃபாஸ்ட் லவ் லைஃப் எப்படி இருக்குன்ட்டு அத நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரி பையன் ஒரு மாரி தயங்கிட்டேவும் அத பத்தி சொல்ல வரான். நம்ம கம்மல் இருந்துட்டு, "அது எதையும் என்கிட்ட சொல்லாத. இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கோம். நம்ம 2 பேர பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, நம்ம கிம் பக்கமா அப்படியே லைட்டா கிஸ் பண்ற மாரி போறான். ஆனா கிஸ் பண்ணவே இல்ல. இவன் இப்படி போக, நம்ம கிம்மே பாஞ்சு வந்து நம்ம கமலோட லிப்ஸ்ல ரொம்பவே சாஃப்ட்டா கிஸ் பண்றான். இப்படி இவங்க 2 பேரும் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சட்டிலா அங்க கிஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ரொம்பவே சாஃப்ட்டான கிஸ்ன்ட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படி இல்லன்னா, அக்கா இவங்க ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல ரொம்பவே சாஃப்ட்டா கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, எந்த எபிசோடு அப்படிங்கிற மாரி மறக்காம கீழ வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்ட்டு நான் நெனைக்கிறேன். இவங்க சட்டிலா கிஸ் பண்றது. இப்படி இவங்களோட கிஸ்ஸிங் மூமெண்ட் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே எடுத்து டைனிங் ஹால்லயே செட் பண்ணிட்டாங்க. ஆன்டினி வந்து இவங்களுக்கான ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமல் இருந்துட்டு ஆன்டினி கிட்ட, "ஆன்டினி நீங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து ஆன்டினி கிட்ட சொல்ல, ஆன்டினியும் ஒரு மாரி தயங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கிம் இருந்துட்டு, "ஆன்டினி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து ஆன்டி கிட்ட சொல்ல, ஆன்டியும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த டைனிங் டேபிள்ல நம்ம கிம், கமல், கோம், வைபுன் அப்புறம் லோக், ரோஜின்ட்டு இப்படி நம்ம ஒட்டுமொத்த மெயின் லீடும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அவங்கவங்க அவங்களோட பேர ரொம்பவே பத்திரமா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த சீன் மட்டும் ஒரு மாரி ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த சீன் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு என்னன்ட்டு கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா பசங்க உட்காந்து சாப்பிடுறது ஒரு மாரி ஆக்டிங்க்கு உட்காந்து சாப்பிடுற மாரி கிடையாது. நிஜமாவே அவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியா இருந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் அவங்கெல்லாம் ரொம்பவே ஹேப்பியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கோம தான் காமிக்கிறாங்க. நம்ம கோம் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பைபூன காமிச்சா, நம்ம பைபூன் வந்து வழக்கம் போல அவனோட ஸ்கின்க்கு இன்னும் கொஞ்சம் மெழுகேத்திட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம கோம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நேக்கடா வெளிய வந்து அவனோட ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி நேக்கடா இருக்கிறத நம்ம பைபூன் வந்து மிரர் வழியா பார்த்துடுறான். இவன் நேக்கடா இருக்கிறதையும் பார்த்துடுறான். அவனோட முதுகுல அடிபட்டிருக்கிறதையும் நம்ம பைபூன் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு நம்ம கோம் கிட்ட, "கோம்" அப்படிங்கிற மாரி கூப்பிட, நம்ம கோம்க்கு பயங்கரமான ஒரு ஷாக்ல திரும்பி பார்த்தா, அங்க பைபூன் வந்து உட்கார்ந்திருக்கான். அவன பார்த்தோனே பையனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிட்டு, துண்ட எடுத்து வேக வேகமா கவர் பண்ணிக்கிறான். கவர் பண்ணிட்டு அவனோட ஃபேஸ பார்க்கணுமே பயங்கரமான ஒரு ஷைனஸ் இருக்கு அவனோட ஃபேஸ்ல. ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டேவும், "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கிம் கூட வெளிய தானே இருந்த. எப்ப வந்த?" அப்படிங்கிற மாரி
நம்ம கோம் வந்து பைபோன்ட்ட கேட்க, நம்ம பைபோன் இருந்துட்டு, "அதெல்லாம் நான் அப்பவே வந்துட்டேன். உங்களோட முதுகுல என்ன காயம்?" அப்படிங்கிற மாரி நம்ம பைபோன் வந்து கோம் கிட்ட கேட்டுட்டேவும், நம்ம கோமோட முதுகுல அப்படியே லைட்டா கை வைக்கிறான். இவன் கை வைக்கவும் நம்ம கோம்க்கு ரொம்பவே வலிக்குது போல. நம்ம பைபோன் இருந்துட்டு கோம் கிட்ட, "இது ரொம்பவே வீங்கிருக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம பைபோன் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோம் இருந்துட்டு, "ஓ! இதுவா? நம்ம வந்து நேத்து பூல்ல விளையாண்டோம் இல்லையா? அங்க ஏதாவது அடிபட்டுருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து பைபூன்ட்ட பொய் சொல்ல, நம்ம பைபூனுக்கு நம்ம கோம் வந்து பொய் சொல்றான்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம பைபூன் வந்து கோம் கிட்ட, "நீங்க என்கிட்ட பொய் தான் சொல்றீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. லாஸ்ட் நைட் நீங்க மிட் நைட்ல எந்திரிச்சு போனீங்க. அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இந்த மாரிலாம் அடியெல்லாம் பட்டுச்சு. நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சின்ன பையன் தானே, நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம பைபூன் வந்து கோம் கிட்ட கேட்டுட்டேவும், அவனோட ஷோல்டர்ல கை வச்சு லைட்டா தடவி குடுத்துட்டு, "ஏன்னா நான் உங்கள நெனச்சு ரொம்பவே வொரி பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம பைபன் வந்து கோம் கிட்ட சொல்றான். நம்ம கோமும் நம்ம பைபனோட கைய புடிச்சுட்டு, "எனக்கு தெரியும் நீ என்ன நெனச்சு வொரி பண்றேன்ட்டு. ஐ அம் சாரி பைபன்." அப்படிங்கிற மாரி நம்ம கோம் வந்து பைபன்ட்ட சாரி கேட்டுட்டு, அவனோட ஹேர அப்படியே லைட்டா வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்படி இவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, அடுத்து நம்ம பசங்க வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. நம்ம கிம் காருக்குள்ள உட்காந்துட்டேவும் நம்ம கமல் கிட்ட, "எப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்பவே வலிக்குது." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பசங்க பண்ணது அந்த மாரி பண்ணா உடம்பு வலிக்காம வேற எந்த மாரி வலிக்கும்? நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட, "சரி ஓகே, உனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா நீ மேல போய் ரூம்ல ரெஸ்ட் எடு." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். அதுக்கு கிம் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு டயர்ட்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜஸ்ட் உடம்பு தான் வலிக்குது." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு, "ஆனா நீ சொன்னது நல்ல யோசனையா தான் இருக்கு. நம்ம ஏன் இத ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படிங்கிற மாரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். நம்ம கமலும் இருந்துட்டு, "சரி ஓகே வா போலாம்." அப்படிங்கிற மாரி கமல் வந்து முன்னாடி இறங்குறான். இவன் முன்னாடி இறங்க, நம்ம கிம்மும் பின்னாடி இறங்க ட்ரை பண்ண, நம்ம கமல் வந்து அலேக்கா நம்ம கிம்ம அப்படியே தூக்கவும், நம்ம கிம் இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ற? என்ன இறக்கி விடு." அப்படிங்கிற மாரி பையன் ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டேவும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, அமைதியா இரு. உனக்கு தான் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேல்ல. சோ நான் உன்ன பெட்டரா உன்னோட ரூம்க்கு தூக்கிட்டு போறேன். நீ அமைதியா வா." அப்படிங்கிற மாரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, அலேக்கா பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா நம்ம கமலுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருக்கு. நம்ம கமலுக்கு மட்டும் இல்ல, நம்ம கமலுக்கும், நம்ம கிம்க்கும் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா, நம்ம கமலோட பெட்ரூம்ல அந்த டேனியல் பையன் வந்து படுத்திருக்கான். இத பார்த்தோன்னேவும் நம்ம கிம்க்கும், கமலுக்கும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. நம்ம கிம்க்கு இவன் யாருன்ட்டு அடையாளம் தெரியாம அவன் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம கமலுக்கு தான் இவன் யாருன்னு தெரியலையா? இவன் எதுக்காண்டி இங்க வந்திருக்கான்ட்டும் நம்ம கமலுக்கு நல்லாவே தெரியும். பையன் ஒரு மாரி கடுப்புல அவன பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதோட எபிசோட் 10ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் குடுங்க. பை பை மை ஃபேமிலிஸ். உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். பை பை.